Watch full episodes. Subscribe now. கோலக்பூர் வாசிகளே, இந்த வருஷத்தின் கடைசி நாள் இது. அதனால வரப்போற புது வருஷத்தை நாம எல்லாரும் சந்தோஷமாவும் கோலாகலமாவும் கொண்டாடலாம். அதனால இன்னைக்கு இரவு ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை வச்சிருக்கேன். இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரும் மாறு வேஷத்துல தான் வரணும். அதாவது ஃபேன்சி Dress. அப்படியா? நல்லா இருக்கு போது. ஆனா மகாராஜா, இங்க எதுக்காக இந்த மாறு வேஷ போட்டியை நடத்துறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேன். மாறு வேஷத்துல வந்தா ஒருத்தர் அடையாளம் கண்டுக்க முடியாது. அதனால எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காம எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடலாம். நமது மகாராஜா இந்திரவர்மன் வாழ்க! மகாராஜா இந்திரவர்மர் வாழ்க! மகாராஜா இந்திரவர்மர் வாழ்க! நான் என்ன யோசிக்கிறேன்னா, இன்னைக்கு போட்டியில என்ன வேண்டாம் ராஜு, நீ என்ன Dress போட போறன்னு எங்க கிட்ட சொல்லாத. அப்புறம் இந்த பார்ட்டியே வீணாயிடும். ஆமா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. மாறுவேஷ போட்டியில கலந்துக்கிறதுக்கான Dress வாங்குறதுக்கு நம்ம எல்லாரும் தனித்தனியா போகலாம். அதுக்கப்புறம் பார்ட்டிக்கு போகும்போது நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துக்கலாம். நாம இங்க வந்து சந்திக்கும் போது நம்ம குரலையும் மாத்திக்கணும், தெரியுமா? ஆனா யார் யார் எந்தெந்த வேஷத்துல இருக்கோங்கிறது பார்ட்டி முடிஞ்ச பிறகுதான் தெரியணும். அது சரி, நீங்க எல்லாரும் டோலக்பூர்ல நடக்க போற பார்ட்டியை பத்தி கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டோம். அங்க அப்படி என்னதான் நடக்க போதா? அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் மாறுவேஷம் போட போறாங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல அற்புதமான விருந்தும் நடக்க போகுதாம். அப்படின்னா நம்ம கூட போலாம் இல்ல? அட, எப்படி நாம எப்படி அந்த ஊருக்கு போக முடியும்? நாம எல்லாரும் மாறு வேஷம் போட்டுட்டு போவோம். அதுக்கு பிறகு நம்மள யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல? ரொம்ப அற்புதமான யோசனையா சொல்லிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, நாம போற அந்த பார்ட்டில பீமை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அவனை நைஸா அடிச்சோம்னா அவனுக்கு நம்மள அடையாளமும் தெரியாதுல்ல. ஆமா, பார்ட்டிக்கு பார்ட்டியும் ஆச்சு, பழி வாங்கறதுக்குரிய வாய்ப்பும் நமக்கு கிடைச்சிடும். நான் இதுல கரடி வேஷம் போட போறேன். கரடி வேஷம் அதுதான் ரொம்ப பெரிய பலசாலியா தெரியுமா? நீங்க என்ன வேஷம் போட போறீங்கன்னு யோசிச்சிட்டீங்களா? அப்படியே போட்டாலும் நீங்க என்ன வேஷம் போட போறீங்க? நீங்களே இத்தனோடு தான் இருக்கீங்க. உங்களுக்கு கோழி வேஷமோ முயல் வேஷமோ தான் பொருந்தும். அதை தவிர உங்களுக்கு எதுவுமே பொருத்தமா இருக்காது. மறுபடியும் அவமானப்படுத்திட்டு போறேன் பாத்தியா? இதுக்காகவே நம்ம வித்தியாசமான வேஷம் ஏதாவது ஒண்ணு போடணும். அத நாம தான் போட்டிருக்கோம்னு யாருமே கண்டுபிடிக்க கூடாது. அப்படி ஒரு வேஷத்தை நம்ம போடணும். அந்த வேஷத்தை போட்டிருக்கிறது நாம தானே தெரிஞ்சா எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயிடணும். என்ன கேட்டா, உன்ன மாதிரி பலசாலியான புத்திசாலியான பையனுக்கு இந்த சிங்கம் வேஷம் தான் ரொம்ப பொருத்தமா அது இருக்கு. வேண்டாம் மாமா, நான் இந்த மாறுவேஷ போட்டியிலேயே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் கலந்துக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் இல்லையா? இதுவும் நல்ல யோசனை தான். அப்படின்னா ஒரு நிமிஷம், ஜோக்கர் வேஷத்தை தவிர வேற வேஷம் எதுவுமே பிரமாதமா இருக்காது. எனக்கு என்னவோ உங்களை பார்க்கும்போது ஏதோ காமெடி ஷோக்கு போறவங்க மாதிரி இருக்கு. அட ராஜு, நீ உன்னோட குரலை மாத்தாம இப்படி பேசுனீன்னா இந்த மாறுவேஷ போட்டியில உன்னதான் எல்லாரும் முதல்ல கண்டுபிடிக்க போறாங்க. நாம குரலையும் மாத்தணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா ஆமா, குரலை மாத்தி தான் நம்ம எல்லாரும் பேசணும். அப்படி யாராவது நம்மள அடையாளம் கண்டுபிடிச்சா நம்ம யாருன்னா உங்ககிட்ட சொல்லவே கூடாது. மாறு வேஷ போட்டியில கலந்துக்கிறதுக்கு எங்களுக்கும் நிறைய உடைகள் தேவைப்படுது. இப்ப என்கிட்ட இந்த உடைகள் தான் இருக்கு. இதுல இருந்து எது வேணுமோ எடுத்துக்கங்க.
நாம முன்னாடியே வந்திருந்தோம்னா நம்மளுக்கு இதை விட நல்ல உடைகள் கிடைச்சிருக்கும். இப்ப எதுக்காக கவலைப்படுற? நமக்கு ட்ரெஸ்ஸ பத்தி எந்த கவலையும் கிடையாது. நாம நினைச்சபடி எல்லாத்தையும் நடத்திக்கலாம்ல. அத நினைச்சு எல்லாம் சந்தோஷப்படுங்க. இந்த ட்ரெஸ் கூட நல்லா இருக்குது. பரவாயில்லையே. இதை நீ எங்க வாங்கின? நீ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நான் கூட இந்த மாதிரி தேடி தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. உனக்கு எங்க கிடைச்சது? அட கடவுளே, இந்த இடத்துல என்னுடைய நண்பர்களையே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கே. இந்த லட்சணத்துல நான் பீமை எங்க இருந்து கண்டுபிடிக்க போறேன்? என்ன கீச்சக், ஜிலேபிய பார்த்தோம் சாப்பிடாமலே வந்துட்ட. இத டேஸ்ட் பண்ணி பாரு, ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க எதுக்காக என்ன கீச்சக்னு சொல்றாங்க? ஒரு வேலை என்ன கிண்டல் பண்றாங்க போல இருக்கு. சரி சரி, நானே என் விளையாட்டு காட்டுறேன். அட கீச்சக், ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? ஒன்னும் இல்லப்பா, ஜிலேபியே இவ்ளோ ருசியா இருக்குன்னா இந்த லட்டு எவ்வளவு ருசியா இருக்கும்னு நான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்ல. என்ன இது, உன் குரல் மாறி போயிடுச்சு? அட முட்டாளுங்களா, நானே கஷ்டப்பட்டு என் குரலை மாத்தி பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இங்க இருக்கிற யாரும் என்னை கண்டுபிடிக்க கூடாதுல்ல. நிச்சயமா இவன் தான் பீமா இருக்கணும். தட்டோட லட்டுவை இப்படி கட்டுறானே. நான் உடனே போய் கீச்சக்கிட்ட இதை சொல்லி ஆகணும். அங்க பாருங்க, கரடி வேஷம் போட்டுக்கிட்டு லட்டு சாப்பிட்டுட்டு இருக்கானே, அவன் தான் நாம தேடி வந்த பீம். ஓஹோ, ராஜு என்னையே முட்டாளாக்க பாக்குறானா? அங்க பாத்தீங்களா, எவ்வளவு அழகான ஃபவுண்டைன் இல்ல? நாம இதெல்லாம் ரசிக்கிறதுக்காக இங்க வரல கீச்சக். நான் சொன்னதை கேட்கலையா? அவன் தான் பீம். நீ ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்க? இப்பதானே நீ இத பத்தி என்கிட்ட சொல்ற? நீ இந்த ஃபவுண்டனை என்கிட்ட காமிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஆனா நான் உன்கிட்ட அந்த ஃபவுண்டனை காமிக்கவே இல்லையே. போதும், நிறுத்து கீச்சக். நாம இன்னும் லேட் பண்ணோம்னா அந்த பீம் அந்த இடத்த விட்டே போயிடுவான். சீக்கிரம் வாங்க. நீங்க தவறா நினைச்சுக்கலைன்னா ஒரு நிமிஷம் எங்க கூட வர முடியுமா? நிச்சயமா வரேன். காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க. அட, இவன் காளியா? நான் யாருன்னு கூட தெரியாம எதுக்கு என்ன இப்படி அடிக்கிறீங்க? அட காளியா, எதுக்காக இப்படி கஷ்டப்பட்டு இடுப்ப பிடிச்சிட்டு நடக்கிற? நீங்க நீங்க யாரு? உங்களுக்கு நான் காளியாங்கிறது எப்படி தெரியும்? பரவாயில்லையே டோலு பலு, எனக்கு பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கிட்டீங்க. ஆமா, நீங்க பீமை எங்கேயாவது பாத்தீங்களா? ஒரு ஜோக்கர் என்ன பீம்னு நினைச்சுக்கிட்டு பயங்கரமா அடிச்சிட்டான். நானும் அவங்க கூட சேர்ந்து பீமை தேடிக்கிட்டு இருக்கேன். அவனை அடிச்சாதான் என்னோட பழிய நான் தீர்த்துக்க முடியும். பழி வாங்கணும்னா நீ அந்த ஜோக்கரை தானே அடிக்கணும், பீமா அடிக்க கூடாது, புரிஞ்சுதா? அட ஆமா இல்ல, எனக்கு ஏன் இந்த யோசனை முன்னாடியே வரல? நான் பீமை பார்த்துட்டேன். அவனோட மாஸ்க் தவறுதலா கீழே விழுந்துடுச்சு. அந்த ஜோக்கர் இருக்கான் பாருங்க, அவன் தான் பீம். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை எங்க வச்சு அடிச்சீங்களோ அங்க போய் காத்துருங்க. நான் போய் அந்த பீமை கூட்டிக்கிட்டு வரேன். நீங்க போய் இன்னொரு ஜோக்கரை, அதாவது உங்களோட கீச்சக்க கூட்டிட்டு வாங்க. என்ன, சரியா? கீச்சக், கீச்சக் சீக்கிரமா வா, பீம் நல்லா மாட்டிக்கிட்டான். அட, என்ன இது? எதுக்காக இவங்க என்ன கீச்சக்னு கூப்பிடுறாங்க? அது மட்டும் இல்லாம என்ன எதுக்கு தேடுறாங்க? இவன் கூட போய் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்குவோம்.
விஷயமா? என்ன அடிக்கிறதுக்காக வேஷம் போட்டுட்டு வந்த, கடைசியில உனக்கே அடி விழுந்துருச்சா? எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த பழி வாங்குற விஷயத்த இதோட விட்டுரு. 3, 2, 1. ஹாப்பி நியூ இயர்! ஹாப்பி நியூ இயர்! ஹாப்பி நியூ இயர்! ஹாப்பி நியூ இயர்! ஹாப்பி நியூ இயர்!